இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். புதுச்சேரியில் வரும் காலத்தில் மின் கட்டணம் உயர்த்தும் முடிவை கைவிட வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணைய தலைவரை முற்றுகையிட்டு சமூக ஆர்வலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி, கோவா மற்றும் யூனியன் பிரதேசங்களான இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆண்டுதோறும் செலவு கணக்கு அறிக்கை பெற்று மின் கட்டணத்தை நிர்ணயிக்கப்படுகிறது. நடப்பு நிதியாண்டில் 5 ஆண்டிற்கான 2025-26 முதல் 2029-30 ஆண்டு வரையிலான வருவாய் மின் கட்டண நிர்ணயம் தொடர்பான முடிவுகள் செய்வதற்கான கருத்து கேட்பு கூட்டம் இன்று புதுச்சேரி லெபோர்ட் வீதியில் உள்ள PMSS அரங்கில் இன்று நடைபெற்றது. ஆணையத்தின் தலைவர் அழகொண்டன் நண்டன், உறுப்பினர் ஜோதி பிரசாத் ஆகியோர் தலைமையில் வகித்தனர். இதில் வணிகர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். மின்துறை தலைவர் ராஜேஷ் புதுவை அரசின் மின்துறையை 2025-26 முதல் 2029-30 வரையிலான திட்ட வரைவு அறிக்கையை தாக்கல் செய்து பேசினார். அவர் பேசும்போது, வழக்கமாக ஆண்டுதோறும் மின்துறையின் கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்வோம். இந்த ஆண்டு 5 ஆண்டுகளுக்காக வரவு செலவுகளை தாக்கல் செய்துள்ளோம் என்றும், நடப்பு நிதியாண்டில் மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதே நேரத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு 4%, அதற்கு அடுத்த ஆண்டு 5% மின் கட்டணம் உயர்த்தப்படும் என திட்டமுள்ள என அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கு பொதுநல அமைப்புகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். தொழிற்சாலை உரிமையாளர்கள் அப்போது பண்ணை வீடு புதிய வரைமுறையை மின்துறை வழங்கியுள்ளது. இதற்கான வரைமுறைகளை ஏற்கனவே தொழிலதிபர்கள் வைத்துள்ளனர். நிலுவையில் தொகை உள்ள மின் கட்டணத்தை உடனே வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து, இதில் ஏற்கனவே வரி அதிகமாக இருக்கிறது, மின் கட்டணம் உயர்வு அதிக அளவில் இருக்கிறது. இதனால் அனைத்து மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை உடனடியாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், உயர்த்தப்பட்ட அந்த மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.